செய்தியை பார்க்கிறோம். ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், இப்போ நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, அதாவது கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்குள்ள கபினி அணை வேகமாக நிரம்பி வருகிறது. அந்த அணையின் பாதுகாப்பை கருதி உபரி நீர் அப்படியே காவிரி ஆற்றில் உபரி நீராக திறக்கப்பட்டு வருவதால் தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கபினி அணையிலிருந்து இப்ப 11,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீரானது இன்று காலை தமிழக எல்லையான வெளிக்குண்டுவுக்கு 9,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. மேலும் நேற்றுக்கு முன்தினம் கபினியிலிருந்து 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான வெளிக்குண்டுவுக்கு 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும். ஏனால் 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதிக அளவு நீர் வருவதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் குளிப்பதற்கும் அருவியில் குளிப்பதற்கும் அதாவது காவிரி ஆற்றில் குளிப்பதற்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி ஆற்றில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்லவும் காவிரி ஆற்றை கடக்கவும் கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிக கூடுமானால் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது காய்ச்சி. அதே போல இந்த ஒகேனக்கல்லில் மேலும் கர்நாடகாவில் கபினி மேலும் தண்ணீர் திறக்க அதிக வாய்ப்பு உள்ளதால் இந்த ஒகேனக்கல்லுக்கு மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது காய்ச்சி. நன்றி சுகுமார், விவரங்களுக்காக.